நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி ஹிந்தி. நம்மளோட சேனலில் பிராத்மிக் போர்ஷன்ஸ் பார்த்துட்ருக்குறோம். பிராத்மிக் போர்ஷனில் பாக் 3 கத்திய செக்ஷன் இருக்குது. கத்திய அப்படிங்கிறதுக்கு ப்ரோஸ்னு அர்த்தம். இந்த போர்ஷனில் 7 லெசன்ஸ் இருக்குது. இந்த 7 லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸசைசஸ் எக்ஸாம்ஸ்க்கு வரும். லைக் மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், சென்டென்ஸ் மேக்கிங், கொஷின் ஆன்சர்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசன்ஸை ரீட் பண்ணி கான்செப்ட் தெரிஞ்சுட்டு படிங்க. அப்போ படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபுல் மார்க்ஸ் கெட் பண்ணுவீங்க. ஸோ இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த லெசன்ஸை இது பார்க்குறோம். இதோட எக்ஸசைஸஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெசன் 1, பேஷேவர். பேஷேவர் அப்படின்னா தொழிலாளர்கள் பற்றி பார்க்குறோம். ஸோ நம்மளை சுற்றி நிறைய தொழில்கள் இருக்குது. அதை செய்கிறவங்க யார், அவங்கள நம்ம ஹிந்தியில் என்னன்னு சொல்கிறோம், இதுதான் பார்க்குறோம். அவங்களோட உதவி எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். हमें 3 चीज़ों की ज़रूरत है, रोटी, कपड़ा और मकान. நமக்கு ஒரு 3 பொருட்கள், 3 चीज़ों, 3 பொருட்களோட அவசியம் இருக்குது. ரொம்ப கண்டிப்பாக அது தேவை. அப்படி எது தமிழில் சொல்லுவோம், உணவு, உடை, இருப்பிடம். ரோட்டி உணவு, கப்டா உடை, மக்கான் இருப்பிடம். மக்கான் மீனிங் 2 கொடுப்பாங்க. ஒன்று பில்டிங், இன்னொன்று ஹவுஸ். அது இருப்பிடத்தை குறிப்பிடுது. இந்த 3 பொருட்களும் நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அனாஜ், தர்காரி ஆதி खाने की चीज़ें हमें किसान देते हैं. ஸோ அனாஜ்னா தானியங்கள், தர்காரி வெஜிடபிள்ஸ், இது போன்ற உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை நமக்கு யார் கொடுக்குறாங்க? விவசாயி, அவர் தான் கிசான். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகக்கூடிய தொழிலாளர் விவசாயி. ஸோ கிசான் தேத்தே ஹை, கிசான் காவோமே ரக்தே ஹை. உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை தரக்கூடிய அந்த விவசாயிகள் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா கிராமங்களில் வாழ்கிறாங்க, गाँवों वे पहले खेत जोते हैं, बीज बोते हैं और पानी खींचते हैं. அந்த உணவுப் பொருட்களை எப்படி அவங்க விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அவங்க முதல்ல பெஹலே அப்படின்னா முதலில், கேத்து ஜோத்தேகம், கேத்துனா நிலம், நிலத்தை உழுவாங்களாம், பண்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு. பீஜ்னா விதை, விதை விதைக்கிறாங்க. அவர் பானி கீஞ்ச்தேகம், நீர் பாய்ச்சுறாங்க. பாத் ஹோ, பிறகு வே ஃபசல் காட்டே ஹை, அவங்க அறுவடை பண்ணுறாங்க. அந்த வளர்ந்த அந்த செடிகளை அறுவடை பண்ணுறாங்க. அனாஜ் கோ காடியோ மே லாத்கர் பாசார் மே பேச்தே ஹை. அந்த கிடைத்த அந்த தானியங்களை, அறுவடை செஞ்சு கிடைத்த தானியங்களை வண்டிகளில் ஏற்றி, காடி வண்டி, வண்டிகளில் ஏற்றி பாசார்னா கடைத்தெருவுக்கு அனுப்புகிறாங்க. வஹா சே ஹம் அனாஜ் கரிதத்தே ஹை, அங்கிருந்து நாம் அந்த கிரைன்ஸ், தானியங்கள்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். கரீதுனா டு பை, வாங்கிறது. ஸோ நமக்கு ஒரு வீட்டில் ஒரு தேவை அப்படின்னா உடனே கடையில் போய் வாங்கிடுறோம். பட் அந்த பொருள் அங்கே எப்படி வந்திருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கணும்ல, அதுதான். கிசான் தர்காரியா பி பைதா கர்த்தே ஹை. கிசான் அவங்க தானியங்களை மட்டும் விளைவிக்கலை, வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி தான் விளைவிக்கிறாங்க. பைதானா டு ப்ரொடியூஸ், உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்த தொழிலாளர் கிசான். मकान बनाने वाले को राज कहते हैं. மக்கான்னா பில்டிங், பில்டிங் கட்டுறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? ராஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கொத்தனாரை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ராஜ் ஈண்ட் அவர் சிமெண்ட் சே மக்கான் பனாத்தே ஹை. அவர் எதெல்லாம் பயன்படுத்தி வீடு கட்டுறாரு? ஈண்ட் செங்கல், சிமெண்ட்டு, சிமெண்ட்டு, இது ரெண்டையும் பயன்படுத்தி வீடு கட்டுறாரு. அடுத்து நம்ம பார்க்குறது படியி. படியினா कारपेंटर, तच्चर. बड़ी लकड़ी की चीज़ें बनाते हैं. कारपेंटर உட்டுனால் ஆன பொருட்களை உருவாக்குறார். लकड़ी உட். वे हमारे लिए मेज़, कुर्सी, अलमारी, किवाड़ आदि भी बनाकर देते हैं. இந்த தச்சர் நமக்காக என்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறார் அப்படின்னா, மேஸ் டேபிள், குர்சி சேர், அல்மாரி கபோர்ட், கிவாட் டோர், இது போன்ற பொருட்கள் எல்லாம், உட்டுனால் ஆன பொருட்கள் எல்லாம் நமக்கு மேக் பண்ணி தராரு. மக்கான் பனானே மே ராஜ் அவர் படி ஹமாரி மதத் கர்த்தே ஹை. அப்போது ஒரு பில்டிங் அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதில் கொத்தனார் அண்டு தச்சர் இவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க.
हमें पहनने के लिए कपड़े चाहिए. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும் இல்லையா, கண்டிப்பாக வேணும். ஸோ ஏ கப்படே கஹா சே ஆத்தே ஹாய், இந்த துணிகள்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு ட்ரெஸ் வேணும்னா உடனே போய் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. பஹலே கிசான் கேத்தோ மே கபாஸ் பைதா கர்த்தே ஹாய். முதல்ல இங்கேயும் விவசாயி தான் வராங்க. முதல்ல விவசாயி அந்த நிலங்களில் கபாஸ் அப்படின்னா பருத்தி செடி உற்பத்தி செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. வே கபாஸ் சே சூயி சே தாகா அவர் தாகே சே கப்படா புன்தே ஹாய். அந்த கிசான் என்ன பண்ணுறாருன்னா அந்த பருத்தி செடியிலேருந்து பருத்தி எடுக்கிறாரு, அந்த பருத்தியிலேருந்து தாகா நூல் எடுக்கிறாரு, அந்த நூல்லேருந்து ட்ரெஸ்ஸஸ் நெய்கிறாங்க, துணிகளை உருவாக்குறாங்க. கப்படே புன்னேவாலேக்கோ ஜுலாஹா கஹத்தே ஹாய். இப்படி செய்கிற அந்த ட்ரெஸ்ஸஸை உருவாக்குற அந்த பர்சனுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? நெசவாளின்னு சொல்கிறோம். அது தொழிலாளருக்கு பேர். ஸோ ஜுலாஹா வீவர். ஏ கர்ஹோம் பர் கப்படா புன்தே ஹாய். இந்த நெசவாளிகள்லாம் தறிகளில் போட்டு துணிகளை நெஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு. ரோட்டி கப்படா और मकान के अलावा हमें बर्तन और आभूषण भी चाहिए. சரி, நம்ம பார்த்துட்டோம் உணவு விளைவிக்கக்கூடிய அந்த கிசான் பார்த்துட்டோம், துணிகளை கொடுக்குற ஜுலாஹா பார்த்துட்டோம், மக்கான் பில்டிங் கட்டுறதுக்கு உதவியாக இருக்கிற ராஜ் அவுர் படியும் பார்த்தாச்சு. இது மட்டுமா நமக்கு தேவையான பொருள்? இல்லை, அதை தாண்டி சில விஷயங்களும் நமக்கு தேவை இல்லையா? அதுதான் பர்த்தன் வெசல்ஸ், ஆபூஷன் நகை ஜுவல்ஸ் தேவை. ஸோ ஆபூஷன் பனானே வாலேக்கோ சோனார் கஹத்தே ஹைம். அந்த நகைகளை செய்யக்கூடியவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சோனார், பொற்கொள்ளர்னு சொல்கிறோம். சோனார் சோனேக் சே கங்கன் ஜஞ்சீர் அங்கூட்டி ஆதி பனாத்தே ஹைம். அந்த சோனார் பொற்கொள்ளருங்கிறவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னா தங்கத்தால் ஆன வளையல், செயின், மோதிரம் போன்ற பொருட்கள் எல்லாம் உருவாக்குறார். வே சாந்தி சே தாலி கிலாஸ் ஆதி பனாத்தே ஹை. அவர் வெள்ளியிலான தட்டு, கிளாஸ் போன்ற பொருட்களையும் உருவாக்குகிறார். லோஹார் பி ஹமாரே காம் கே ஹை. லோஹார் அப்படின்னா இரும்பு நாளான பொருட்களை செய்கிறவங்க. அவரும் நமக்கான வேலைகளை செய்கிறாரு. லோஹார் லோஹே கே சாமான் பனாத்தே ஹை. அவர் இரும்பு நாளான பொருட்களை நமக்கு செஞ்சு கொடுக்குறார். கிசான், ராஜ், படி, ஜுலாஹா, சோனார், லோஹார் ஆதி பேஷேவர் ஹை. அப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் நமக்கு உதவியாக இருக்கிற தொழிலாளர்கள். யார் யார் பார்த்தோம்? விவசாயி, கொத்தனார், தச்சர், நெசவாளி, பொற்கொள்ளர், இரும்பு வேலை செய்பவர். இவங்களாம் தான் நாம் இன்றைக்கி பார்த்த தொழிலாளர்கள். ஏ ஹமாரே ஜீவன் கோ சுகமய பனாத்தே ஹை. இவங்க நம்ம வாழ்க்கையை சுகமயமானதாக மாற்றுறாங்க, ஆக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லெசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன லெசன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், நான் அதை அனுப்புகிறேன். தேங்க்யூ.